வணக்கம். நாங்கள் வந்து சித்தர்கள் திருவடி அப்படின்னு ஒரு இணையதள வலைக்காட்சியிலேருந்து வர்றோம். ஐயா இது மாதிரி சித்தர்கள் ஐயாவளையெல்லாம் உலகத்துக்கு நாங்கள் வந்து வெளிக்காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை ஆரம்பிச்சிருக்கோம். ஐயாவோட ஆசீர்வாதமும் அங்கேருந்து தான் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். நீங்கள் ஐயா நிறைய நீண்ட காலம் வந்து பார்த்துட்டு போயிட்டுருக்கிறீங்க, தரிசனம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஐயாவோட அருள் உங்களுக்கு நிறைய இருக்குது. ஐயா பற்றி இன்னும் நீங்கள் ஏதாவது இந்த உலகத்துக்கு சொல்லணும்ல, ஐயாவோட புகழை பற்றி, ஐயாவோட அருளை பற்றி, ஐயா செஞ்சுக்கிற நிறைய விஷயங்களை பற்றி, நன்மைகளை பற்றி, எத்தனையோ பேர் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிருக்காங்க, அவங்கள பற்றிலாம் கொஞ்சம் சொல்லுங்கள். நிறைய பேருக்கு தெரியணும் ஐயாவை பற்றி, அதை நீங்கள் சொல்லுங்கள். எங்களுக்கு ஐயாவை வந்து அறிமுகப்படுத்தினது பார்த்தீங்கன்னா மயிலாப்பூர் ஐயா தான். ஐயாவை நாங்கள் தரிசனம் பார்த்தது வந்து மயிலாப்பூர் ஐயா வழியில் தான். நீங்கள் அவரை பாருங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு நாள் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எங்கள் ஹஸ்பண்டுக்கு காமிச்சது மயிலாப்பூர் ஐயா தான். ஐயா அதுலேருந்து எங்கள் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு தான் பிள்ளையார் சொல்லி ஐயா விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு போட்டு தான். அப்படி தான் நான் சொல்கிறேன். எங்கள் வாழ்க்கையில் கிடைச்ச ஒரு பெரிய வந்து சந்தோஷம். எங்கள் வீட்டில் ஒரு நபர் அவர் ஒவ்வொரு வினாடி எங்கள் கூட இருக்கார். எங்கள் நல்லது கெட்டதில் எல்லாத்துலேயுமே இருக்கார் அவர். அடுத்தது பார்த்தீங்கன்னா அவர் அற்புதத்தை என்னன்னு சொல்கிறதுன்னு எனக்கு வார்த்தை கிடையாது. இருக்கு உங்களுக்கு நடந்த விஷயங்களை சொல்லுங்கள். எங்களுக்கு நடந்த விஷயம் பார்த்தீங்கன்னா போன வாரம் வேலைக்கிழமை 2 வாரம் ஆயிடுச்சு. அப்பா வந்து 2 வாரம் இல்லை. நான் எனக்கு ரொம்ப தண்ணி தாகம் ரொம்ப நடந்துச்சு. எனக்கு ரொம்ப தண்ணி தாகமாக இருக்குது. சரி அப்பாட்ட தான் போகிறேன். நான் வந்து கேட்டதே இல்லை. அப்பா நான் உங்கள் அப்பான்னு கூப்பிடலாங்க. ஏன்னா எனக்கு எங்கள் அப்பா கிடையாது. இருக்கிறாங்க உயிரோடு தான். ஆனால் எங்கள் அப்பா கிட்ட நான் அந்த அப்பான்னு ஈடுபாடு அதிகமாக இல்லை. நான் அவர்கிட்ட கேட்டேன், நீ எந்த மவ அப்படின்னு சொல்லி சொன்னார் அவர் பாஷையில். நான் அதுக்காகவே நான் பெரிய வரம் வாங்கிட்டு வந்து தான் இருக்கேன். இப்போ கூட அவர்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு தான் நான் பேசணுன்ற ஒரு முடிவுலே இருக்கேன். அப்படி பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி தாகத்தோடு நான் இங்கே வந்தேன். அப்பா இல்லை. அந்த புயலை கட்டு மட்டும் எடுத்துட்டு அங்கே அந்த பிரிச்ச மாதிரியே போட்டு வச்சுட்டு போயிட்டாங்க. எனக்கு இவர் இருக்கிற மாதிரியே தான் தோணுது. ஆனால் அது போன மாதிரியே தெரியல, நெல்லூர் போன மாதிரியே தெரியல. தண்ணி பாட்டில் அந்த இடத்துல இருக்குது. சொல்கிறேன், என்ன புயலை இருக்குது, தண்ணி பாட்டில்
அதான் உணர்த்துறது. ஒரு அப்பாவா நினைக்கிறது அதுதானே, அப்பா மகளுக்கு செய்யற ஒரு இது அதுதானே அந்த எண்ணங்கள். சொன்னேன் நீங்க இல்லை, ஆனா நீங்க வந்து அது மோதி பாபா மூலயமா எனக்கு நிறைவேற்றிருக்கா, கை நிறைய கொடுத்தீங்க எனக்கு அப்படின்னு நான் சொன்னேன். அந்த புயலுக்கு நேற்று எடுத்துட்டு வந்து அந்த மீறி புயலை கொண்டாந்து கொடுத்தாரு, இவருதான் கொடுத்தாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் முத அப்பாவை சந்திக்கும் போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்கூட்டி ஒன்று வெட்டுச்சு. ரோஜா கொண்டாந்து கொடுத்த அப்பா என்னங்க இந்த ரோஜா நீங்கள் வச்சுக்கிட்டீங்க, எல்லாரும் தான் தர முடியும், அப்போ கால் எடுத்து சமைச்சிங்க அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரோட ஆஃபீஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை 2 மாதம் குழந்தை, அதுக்கு கட்டி அந்த குழந்தைக்கு அவங்ககிட்ட சொல்கிறோம் அப்பா இருக்காங்க, நீங்கள் வேணால் போய் பாருங்க. எல்லாருக்கும் நம்பிக்கை வர்றது வந்து பெரிய விஷயம், அவங்களுக்கு உள்ள மனசில் பதிவாகுது. நான் உணர்ந்ததை அவங்க உணர்ந்து கொண்டு கிடையாது. ஆனால் உணர்ந்துட்டாங்கன்னு வச்சுங்க, இவரை விட மாட்டாங்க, இவரும் விட மாட்டார். அதுதான் எனக்கே ஆசீர்வாதம் அதான் கொடுத்துருக்காங்க, இனிமே நீ வரணும்னு. உணர்ந்துட்டோம்னா நம்ம அவரை விட மாட்டோம், அவரை நம்மளை விட மாட்டார். ஆமாங்க. நம்ம பின்தொடர்ந்துட்டே தான் இருப்பாரு. ரொம்ப சந்தோஷம். அவரை வேற ஏதாவது ஐயா பத்தி நிறைய சொல்லணுமா? குழந்தைக்கு அதாவது சொல்ற பாருங்க, டாக்டர் வந்து ஸ்கேன் எடுத்து ஆப்ரேஷன் பண்ண 2 மாச குழந்தைங்க அது. ஆக்சுவலாக வந்து அந்த குழந்தைக்கு வந்து என்ன ஆச்சுன்னா டிஸ்கில் நவுந்துச்சு, பெரிய ஆப்ரேஷன் அது, மேஜர் ஆப்ரேஷனு. ஸோ இது வந்து நான் சொல்கிறேன்னா ஒரு 100% சக்ஸஸ் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க. நான் சொன்னேன் இல்லைப்பா நீ டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணிட்டீங்க, நீங்கள் காமிச்சிங்களா அவங்க தங்கச்சி அதுக்கெல்லாம் நம்பிக்கை இல்லை அவங்களுக்கு. அப்புறம் நானும் கேட்டேன்னா போனேன் பாபா ஆசீர்வாதம் பண்ணாங்க, நாளைக்கு ஆப்ரேஷன் அடுத்த நாள் வந்து பாபாக்கு இல்லை, அவரு ஒரு நல்லூர் போயிட்டாரு. என்னடா ஆச்சுன்னு கேட்டேன். அவனே வந்து சொல்கிறான் இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணாங்க, டிஸ்ட்ரிக்கும் எதுவுமே அந்த மாதிரி எதுவுமே இல்லை, டாக்டரே ஆச்சரியமாக ஆயிடுச்சு, என்ன இது கடவுளோட ஆசீர்வாதம் பண்ணுது எங்களுக்கே வந்து புரியல. டாக்டர் வந்து பார்க்குறாங்க, அவங்களுக்கே ஒரு எக்ஸைட்டிங் ஆயிடுச்சு, இந்த மாதிரி ஒரு குணம் இருக்குமா. அவங்க தங்கச்சி சொல்கிறாங்களா இல்லை இது ஏதோ இருக்குது. இப்போ அந்த விஷயத்தை சொல்லும்போது எனக்கு ஒரு உணர்வு மேலே மாதிரி உணர்வு உருவாகுது. எதுக்காகனா இப்போ அந்த குழந்தை நல்லா இருக்குது, அந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்பட கூட்டிட்டு வந்தாங்க, அப்ப தடவிட்டாங்க, இதுவாயிடுச்சு. நாங்க வந்து அதை நான் சொல்ல முடியாது, உணர்வுதான் எங்களுக்கு. அவங்க என்னன்னா எதுக்காக சொன்னாங்கன்னா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும் கண்டிப்பாக, 100% நாங்கள் சக்ஸஸ் பண்ண முடியாது. இங்கே தான் ஹாஸ்பிட்டல், பேபி ஹாஸ்பிட்டல் தான். அப்புறம் பார்த்தா எந்த இதுவுமே கிடையாது, ஒரு சின்ன ஒரு கட்டி தான் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆக்கி விட்டாரு. அதனால அவருடைய அற்புதம் வந்து இதுக்கு சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை, அவ்வளோ பெரிய விஷயம் இருக்கு. அப்பா பத்தி என்ன சொல்றது, எவ்வளோ இருக்கு, எதை சொல்றது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் குன்னு. வணக்கம்.